ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூயிங் மூன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு துணியை எப்படி மடித்து போடுறது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். 2 விதமாக நம்ம துணியை மடித்து போட்டு கட் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படி மடித்து போடுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் செகண்ட் மெத்தடில் எப்படி துணியை மடித்து போட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெத்தட் 2 படி நம்ம எப்படி துணியை மடித்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அதோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் துணியோட ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்து அந்த பேக் பார்ட்டோட அகலத்துக்கு நம்ம வந்து துணியை மடித்து போட்டுக்கணும். இந்த மாதிரி மடித்து போடுறது மூலிமா நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது கையினுடைய அகலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வித்து பத்தாது துணியில். அப்போது நம்ம வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் போடுற பிரச்சனையே இருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம பேக் பார்ட்டும் மீதி இருக்க துணியில் வந்து ஸ்லீவும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டோட பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அதை வந்து ப்ளேஸ் பண்ணி டிசி மார்க்கர் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பேக் பார்ட்டை வந்து நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டாகவும் போட்டுக்கலாம், கிராஸ் கட்டிங்கும் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா இப்போ நான் வைக்கிற மாதிரியே வைக்கணும். நீங்கள் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு. இது வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக திருப்பி கிராஸாக போட்டுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும் கிராஸாக. உங்களுக்கு அந்த அகலம் பேட்டர்ன் எவ்வளோக்கு இருக்கோ அந்தளவுக்கு அகலம் கரெக்டாக துணியில் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு அங்கே துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா துணியை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதிகப்படுத்தி வச்சுக்கணும். கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் வச்சு பார்க்கணும். இப்போ உங்கள் பேட்டர்னும் உங்கள் கிளாத் அளவும் கரெக்டாக பொருந்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு ஷோல்டர் லைனும் ஆம் ஹோல் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான கிராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த துணி வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த இடத்துல வந்து ப்ளவுஸோட ஹூக் பட்டியோ இல்லை வீ பட்டியோ நீங்கள் வந்து தைக்கிறதுக்காக துணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பெல்ட் பார்ட் வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பெல்ட்டுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கிராஸ் பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் பார்ட்டுக்கு நம்ம துணி எடுப்போம். அது வந்து இந்த இடத்துல இருக்க துணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் துணியை வந்து 4ஆக மடித்து போட வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரியே வந்து துணியை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் எடுத்துக்கணும். அது எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற துணியில் வந்து நீங்கள் பெல்ட் பார்ட்டுக்கும் கிராஸ் பீஸும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே துணி பத்தாமல் போகாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே ஜாயின் போட வேண்டிய அவசியம் வராது. ஸோ கிளாத்தை வந்து நீங்கள் 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து போடுறது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது. அந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் டிசைன்ஸில் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மெத்தடில் மடித்து போடக்கூடாது. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பேட்டர்ன் வந்து துணியில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. நமக்கு வந்து சைடில் வந்து எந்த விதமான ஜாயின் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா துணி வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போடும்போது ப்ளவுஸ் வந்து சூப்பராக வரும். ப்ளவுஸ் கிளாத் உங்களுக்கு ப்ளைனாக இருந்தாலோ இல்லை மற்ற டிசைன்ஸ் இருந்தாலோ நீங்கள் இந்த மெத்தட் படி துணியை மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் படி துணியை மடித்து போடக்கூடாது. மெத்தட் 1 படி தான் நீங்கள் துணியை மடித்து போட்டு கட் பண்ணணும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.